知啦，唔好殺晒我哋啊！快知啊！有冇人買啊？快啲啦！去邊度啊？去揾佢啊！சார், இதுதான் அந்த பொண்ணு. பந்தயத்தில் ஜெயிச்சு பணக்காரன் ஆகணும். அவங்க அது மேல மந்திரம் போட்டிருக்காங்க. அதான் பந்தயத்தை அடிக்க போகுது. இந்த குதிரை பேரு மோனகன் பாய். கேம்சார் 3 மணி திங்கக்கிழமை. இத உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன். பந்தயம் கட்டி ஜெயிச்சுக்கோங்க. அன்பு மக்களே, நரகத்தில் வாழும் உங்களை தம்பி பொறுமையா போ. சொர்க்கத்தின் பாதையில் அழைத்து செல்ல உள்ளார். உங்கள் குழந்தைகளை பாருங்கள். அவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால், அவர்களின் மீது பற்றி இருந்தால், அவர்கள் முடிவெடுங்கள். பணக்காரன் என்று எந்த வித்தியாசமும் இருக்காது. இந்த இடத்துல காத்து வீசுது. ஒன்றாக நான் தயார் தான். நன்றி ஐயா. இப்ப யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம் செல்வி. காலை வணக்கம் மிஸ்டர் ஷெல்பேக். அப்பதான் வேலை நடக்கும். You're one microscopic cog in his catastrophic plan, designed and directed by his red right hand. வணக்கம் மிஸ்டர் ஷெல்பேக். ஷெல்பேக், ஃபேன் இல்ல, அது ஆத்தர் பண்ணது. உனக்கு வெறும் 10 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளயா? ஞாயிற்றுக்கிழமை வந்தா 11. வந்திருக்கும் விருந்தாளிகளுக்கு வணக்கம். பந்தயத்தோட பதிவு எப்படி போகுது? மார்னிங் சார். 2க்கு 4 வித்தியாசத்தில் இருக்கு. பந்தயத்தை மட்டும் தவற விட்டுட்டோம்.
ஆபத்தையும் சேர்த்து தவற விட்டுருக்கு. இப்போ ஒரு புதுசா செஞ்சிருக்கு. சீக்கிரம் பார்த்து சொல்லு. 4-0 நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. இந்த விட்டுறாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சீக்கிரம் உங்க மரத்தை அந்த குதிரை மேல கட்டுங்க. ஜெயிக்க போற குதிரை மேல கட்டிங்கன்னா உங்க மரத்தை நீங்க ஜெயிப்பீங்க. வாய்ப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. டாமி டாமி, நீ இந்த புத்தகத்தை பார்த்தாகணும். இங்க பாரு. ஏய் டாமி, எல்லாம் மோனகன் பாய் மேலதான். நல்ல வேலை ஜான். டாமி, சீக்கிரம் உள்ளவா, பேசணும். ரொம்ப நன்றி. 6க்கு மேல பண்ண முடியாது. ஏன் முடியாது? எல்லா பதியமும் நீங்களே போட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு இல்லாம போயிடும். வாங்கி கட்டு. நீ அங்க போட்டு வந்த மந்திரம் வேலைக்காகும்னு தோணுதா? அதுவும் அந்த கேரிசன் கோர்ட்ஸ்ல. முட்டாள்தனம் தான். ஆனா மக்களை பந்தயத்துல இழுக்க இதான் வழி. அவங்க எல்லாரும் சீனர்கள். ஆனா அங்க அவளை மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு உதவும்னு நம்புறேன். அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. நீ அந்த புத்தகத்தை படி. சீனர்கள் கொல்லவும் தயங்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும் ஆர்த்தர். நமக்கு வரப்போற பணத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். மோனகன் பாய வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கு? இப்ப நீ ஆட போற இந்த ரேஸ், இத பத்தி பில்லிக்கும் பிறகு தெரிஞ்சா நமக்கு பெர்மிஷன் தருவான்னு நினைக்கிற? மனசுல என்னதான் இருக்கு? இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த சீனர்களும் அந்த பில்லிக்கும் பெரும் சேர்ந்து நமக்கு எதிராவே ஒரு படைய திரட்டுவாங்க. எதுவும் நடக்காது ஆர்த்தர். நடக்க போறத நான் பாத்துக்கிறேன். இத நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்லை. பெல்ஃபாஸ்ட்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. பந்தயத்தை கட்டுனா பல்ல காமிச்சிட்டு இருக்க. போய் முதல்ல பதிவு பண்ணு. போ, வேலை சீக்கிரம் நடக்கணும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம். எனக்கு அங்க எல்லாரும் இருக்கணும். நான் சொன்னது கேட்டுச்சா? பிரச்சனை நம்மளை தேடி வருது. நன்றி. வாழ்த்துக்கள் பிரதே. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. 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 அமைதியா இருங்க தோழர்களே, அமைதியா இருங்க. தோழர்களே, வேலையை நிறுத்தி வாக்கெடுத்து நாம யாருங்கிறத காட்டுவோம். ஆனா அதுக்கு நாம கை கோக்கிறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே பிரான்ஸ்ல போராடிட்டு இருக்கவங்க எல்லாரையுமே நாம கண்டுபிடிக்கணும். நம்ம தோழர்களுக்கு ஆதரவு கொடுத்து நமக்கு சாதகமா நின்னவங்க, நம்ம தோழர்கள் சாகிறத பார்த்தவங்க, இப்ப கை தூக்குங்க. பிளாண்டர்ஸ்ல உழைச்சு சிந்தின அவங்க வேர்வைக்கும் அதோட அவங்க சிந்தின ரத்தத்துக்கும் அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா? உங்க மனைவிகளுக்கு அவங்களுக்கு நம்மளால ஆதரவா நிக்க முடியுமா? சொகுசா உக்காந்துக்கிட்டு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு வயிறு நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைங்களோட கால்களுக்கு செருப்பு வாங்க இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் நாம ஒரு வேலைக்காரனவே இங்க இருந்து சாகணுமா? உங்க வருமானத்துக்கு நீங்க வாயை திறக்கலனா இங்க எதுவுமே மாறாது. போராட்டத்துக்கு தயாராக இருந்தா கைகளை தூக்குங்க.
சொல்லியிருந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பேனே. கொஞ்சமா ஊத்து. சரி. சியர்ஸ் தாமஸ். ஆரோக்கியமா இருக்க போல. ஒரு இளவரசனின் கிரீடம். சீக்கிரம் ராஜாவாயிடுவா பந்தயம். நீ பந்தயம் கட்டாத. சரி, ஆனா ஒரு சில நாட்களா ஒரே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது அது? என் யூனியன்ல இருக்கிறவங்களுக்கு சகோதரிகள் இருக்காங்க. பிஎஸ்ஐ தொழிற்சாலையில இருக்கிற தந்தி அலுவலகத்தில் வேலை செய்யறாங்க. லண்டன்ல இருந்து போலீஸ் வரப்போற விஷயத்த போன வாரம் அவங்க தான் என் கிட்ட சொன்னாங்க. அதுவும் வின்ஸ்டன் சர்ச்சில் தலைமையில். கொள்ளையடிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறேன்? அப்படி ஒண்ணு பண்ணா இந்த தேசத்தையே உலுக்கி எடுத்துடணும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர்களை டெலிகிராம் மூலியமா எனக்கு அனுப்பியிருக்கான். அந்த லிஸ்ட்ல என்னோட பேர் மட்டும் இல்ல, உன்னோட பேரும் இருக்கு. கம்யூனிஸ்ட பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற லிஸ்ட்ல ஒரு புக் மேக்கருடைய பேர் இருக்கிறது விசித்திரமா இருக்கு. ஒருவேளை அது மக்கள் மத்தியில தவறான செய்தியை பரப்புறதுக்காக கூட இருக்கலாம். இதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் ஃப்ரெடி. சொல்ல போனா சில நேரங்கள்ல ஏன் குதிரை ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், பிரான்ஸ்ல இருந்து இங்க போலீஸ் இறங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். இப்பவும் நம்ப, நீ ஆசைப்பட்டது இன்னைக்கு ராத்திரி கூட நடக்கலாம். நம்ம இடத்துலதான் இருக்கோம். நம்ம எல்லாரும் இங்கிலாந்துல தான் இருக்கோம், பிரான்ஸ்ல கிடையாது. இங்க உன்னை சுத்தி எந்த ஒரு பீரங்கி குண்டுமே இல்ல. இங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்களா நம்மளோட மக்கள் தான் டானி. உனக்கு ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகல. அமைதியாரு, எழுந்துரு, எழுந்துரு. உனக்கு ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகல. என்ன ஆச்சு? மறுபடியும் பிரச்சனை பட்டனா? வழக்கம் போலதான் டானி. ஆனா நாங்க உன்னை தடுத்து நிறுத்திட்டோம். இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, நீ போய் உன் வீட்டுல உன் மனைவியோட ஓய்விடு. நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி போடுற. சரி ஷெல்பி, என்ன மன்னிச்சிடு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. போயிட்டு வா. பயப்படாத, பொறுமையாரு. இது அடிக்கடி நடக்கிறவங்கதான். மிஸ்டர் ஷெல்பி, அப்படி அவனுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? வருத்தப்படாத ஹாரி, உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பீக்கி பிளண்டர்ஸ் பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இங்க தாமஸ் வைக்கிறதான சட்டம். பந்தயம் அடிக்காத குதிரையை பார்த்து பார்த்து வளர்த்து என்ன பிரயோஜனம் சொல்லு? நிச்சயமா ஒரு நாள் எல்லாருக்குமே அதே நிலைமை வரலாம். உடஞ்ச பொருளுக்கு பீக்கி பிளைண்டர்ஸ் பொறுப்பு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இந்த துப்பாக்கியை பாரு. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு. எழுந்துரு முட்டாள். எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? ஃபின் மதியம் இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா தெரியுமா? இது லோட் ஆயிருக்கு.
ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகி இருக்கும்? அது தெரியாம கீழே விழுந்திருக்கும். இது நம்ம பந்தய கிடங்குல கிடைச்சதா அவங்க சொன்னாங்க. இந்த கன் லோட் ஆகி இருக்கு. நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். நீ எப்பதான் குடிக்காம இருந்திருக்க? அண்ட் பால், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இத பாரு, அம்மா இல்லாத 4 பசங்களை வளர்க்கறது கஷ்டம். அதை தெரிஞ்சுக்க. லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். ஸ்கூபோட்டும் லவ்லாக்கும் நேற்று ராத்திரி தான் பெல்ஃபாஸ்ட்ல இருந்து திரும்பி வந்திருக்காங்க. அவங்க நம்ம குதிரைகளை பாத்துக்க போகும்போதுதான் ஷாங்கில் இருக்கிற விடுதியில போலீஸ் நுழைஞ்சதை பார்த்திருக்காங்க. கம்யூனிஸ்ட பிடிக்க மொத்த போலீஸும் உள்ள இறங்கியிருக்கு. நாம இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும். 5 அடியும் போராடுற குணமும் இருந்தா பிரென்ஹாமுக்கு உடனே வாங்க. அவங்க எல்லாரும் புரொட்டஸ்டன்ட் ஐரிஷ் மேன். அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் வந்திருக்கணும். ஆனா எதுக்கு? இங்க சுத்தம் பண்றதுக்காக வராங்களா ஆயிடா? அவர் தான் சீஃப் இன்ஸ்பெக்டர். கடந்த 4 வருஷமா பெல்ஃபாஸ்ட்ல இருக்கிற ஐஆர்ஏவை கிளீன் பண்ண நினைக்கிறாங்க. இத பத்தி உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? இப்பதான் என்கிட்ட அந்த தகவல் ஒருத்தன் சொல்லிட்டு போறான். ஏன் அத பத்தி எங்க கிட்ட சொல்லல? இப்பதான் சொல்லிட்டான்ல. அவங்க எதுக்காக இங்க வரணும்? பிஎஸ்ஏல இப்ப கலவரத்தினால வேலை நிறுத்தம் நடக்குது. அவங்களோட இப்ப ஆஸ்டின் சேர்ந்தாச்சு. செய்தித்தாள் மொத்தமும் இது தேச துரோகம் பேசிக்கிறாங்க. ஆனா இந்த செய்தி கம்யூனிஸ்ட் தேடுறதுக்கு விரிச்ச வலையோன்னு தோணுது. சோ போலீஸ் வந்தது இவங்கள பிடிக்கதான், சரியா? அவங்களாம் கிரீன்லாண்டை சேர்ந்த ஐரிஷ் மக்கள் பெல்ஃபாஸ்ட்ல இருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. இரவு நேரத்துல அவங்களை கடந்து போற கேத்தலிக் திரும்புறதுலன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனா நாம ஐஆர்ஏ இல்லல. அரசருக்காக நம்ம போராடினவங்க. அதோட நாமெல்லாம் பீக்கி பிளைண்டர்ஸ். போலீஸ பார்த்துலாம் நம்ம பயப்படணுமா? சரியா சொன்ன. ஒருவேளை அவங்க நம்மள தேடி வந்தா சிரிச்சுக்கிட்டே கழுத்து அறுத்துடலாம். சரி ஆர்த்தர், என்ன நினைக்கிற? அண்ட் பாலி, நீங்க சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இந்த மீட்டிங்ல வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா தாமஸ்? இல்ல, பெண்களோட முடிவுல தலையிட மாட்டேன். சின்ன வயசுல நீங்க போர்க்களத்துல இருக்கும்போது இந்த மொத்த வேலையும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம். இன்னும் எதுவும் மாறல. நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். நம்ம கடவுள் அயோக்கியர்களை தண்டிப்பாரு. அந்த நாட்கள் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. தீர்ப்பு நாள் வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. தீர்ப்பு வந்துருச்சுன்னா யாராலையும் ஒழிஞ்சிக்க முடியாது. உங்க தப்புல இருந்தும் சரி, உங்களோட பாவத்துல இருந்தும் சரி, யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. கடவுள்கிட்ட இருந்து யாரும் தப்பவே முடியாது. நாம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. மொத்தத்தையும் படைச்சவர், நம்மள படைச்சவர். இந்த உண்மையை உயிர் வாழும் போதே உணர்ந்துருங்க. ஓரமா போக மாட்டியா? இங்க இருந்து வெளியே போங்க. இங்க இருக்கிறதெல்லாம் ஒரே தானா இருக்கு சார். கை வைக்கிறதுக்கு முன்னாடி காசு கொடுத்தா வேலைக்கு ஆகும். பத்து நிமிஷம் தான் நேரம் இருக்கு. என்ன விஷயம்? அது உனக்கே தெரியும். நீ எங்ககிட்ட எதையோ மறைக்கிறியோன்னு தோணுது. அங்க எல்லாரும் சுத்தி இருந்ததால என்னால பிஎஸ்ஏவை பத்தி கேட்க முடியல. அங்க வேலை செய்யறவங்களோட மனைவிகள் கிட்ட பேசினேன். அவங்க சொன்னதை வச்சு என் மனசுல உருவான கேள்வி என்னன்னா, அந்த தொழிற்சாலைக்கு நீ போயிட்டு வந்ததுல இருந்துதான் இப்படி எல்லாம் நடக்குது. பதில சொல்லு. கர்த்தர் முன்னாடி வச்சு கேக்குறேன். வழக்கம் போலதான் எல்லாம் நடந்துச்சு. லண்டன்ல சில விற்பனையாளர்களை தேடின மோட்டார் சைக்கிளுக்காக. அவன் எனக்கு பெட்ரோல் இன்ஜின்ஸோட 4 பைக்ஸ தரதா சொல்லியிருந்தான். அன்னைக்கு அவன் அதிகமா குடிச்சிருந்திருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு போய் ஃபேக்டரியில வச்சு பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாம எடுத்துட்டு வந்த பெட்டி மாறி போயிருந்துச்சு.
ஒத்துக்கிட்டா மாதிரி பசங்க சார்லி ஸ்ட்ராங் யாருக்கு முன்னாடி அதை வச்சாங்க. இதை அவங்க நிச்சயம் ஏற்றுமதி பண்றதுக்காக தான் மறைச்சு வச்சிருக்கணும். கடவுளே, இவ்வளவு பெருசா? அது உள்ள 25 லூயிஸ் மிஷின் கன்ஸ் கிடைச்சது. 10,000க்கும் மேல வெடி மருந்துகள், 50 செமி ஆட்டோமேட்டிக் ரைபிள்ஸ், 200 பிஸ்டல்ஸ், அதோட ஷெல்ஸும் இருந்தது. என்ன சொல்ற டாமி? எல்லாரும் லாபத்துக்கு தான் ஓடுறோம். இனியும் உட்காந்து சார்லியோட யாட பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. டாமி, இப்ப அதை எங்க வச்சிருக்க? மழையில நனையாம அதை பாதுகாப்பா வச்சுட்டோம். கிரீஸ் தடவுறது மட்டும்தான் பாக்கி. அதுக்காக தான் பெல்ஃபாஸ்ட்ல இருந்து போலீஸ் வந்திருக்காங்களா? ஆமா, அதுக்காகவும் இருக்கலாம். தாமஸ், நீ ஒரு புக் மேக்கர். திருடனாயிரு, முரடனாயிரு, முட்டாளா இருக்காத. நீ அந்த கன்ஸை எல்லாம் வித்து யாராவது பயன்படுத்தினா நாம மாட்டிப்போம். போலீஸ் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் கைக்கோ சிக்காம அந்த இடத்துல இருந்து மாத்துறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. கலைக்கிட்ட இன்னைக்கு இடம் மாத்த சொல்ல வேண்டாம். பௌர்ணமி அன்னைக்கு கடத்தல் பொருள் மேல அவர் கை வைக்க மாட்டாரு. 3 நாள் கழிச்சு இடத்த மாத்திடலாம். உனக்கு இது சரின்படுதா? உனக்கு உன் அம்மாவோட குணமும் அப்பாவோட அரக்கத்தனமும் இருக்கு. அவங்க சண்டை போடும்போது பார்த்திருக்கேன். உன் அம்மா தான் ஜெயிப்பாங்க. பெனி கிரஷ்க்கு போக என்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கு. அவங்க டாமிக்ஸ் படத்தை காட்டுறாங்க. எனக்கு இன்னைக்கு படம் பார்க்குற மூடு இல்ல. ஏடா, கடைசியா அவனை சேத்துல வச்சு அமக்கிட மறந்துட்டியா? மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். நாம வேணா அப்படியே நடக்கலாம். என்ன வெளியே கூட்டிட்டு சுத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? உன் அண்ணனுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம 2 பேரும் லண்டனுக்கு ஓடி போறதுதான் நல்லது. நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஒரு வகையில அது கூட என் பயம்தான். ஆனா உனக்கு என் மேல காதலை விட பயம் தான் அதிகமா இருக்கு போல. நம்ம விஷயத்தை இதுக்கு மேல ரகசியமா வச்சுக்க வேண்டாம். சரி, போய் சொல்லிடலாமா? எப்போ? சரி, உன் ஃபேமிலி மீட்டிங்ல நடந்ததை சொல்ல. எப்பவும் போலதான். போலீஸ் சொல்ல வராங்களாம். எனக்கு தெரியும். அப்ப டாமி கிட்ட அந்த விஷயத்த சொன்னது நீதானா? நீ இங்க பிஎஸ்சிவை எதிர்த்து குரல் கொடுக்கறதால தான் அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க ஏடா? இங்க இருக்கிற பெரிய குடும்பங்கள்ல இளவரசி மாதிரி சொல்லிக்கிறது நீ மட்டும் தானே. என்ன மாதிரி ஏழைக்கு நீ கிடைச்சது ஒரு பிரசாதம் மாதிரி. ஒரு முத்தம் கொடுக்குறிய இளவரசியாடா? உங்க பாருக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியுமா? ஒரு விளம்பரத்தை பார்த்து தான் இங்க வந்தேன். வேலைக்கு வந்துட்டாங்க. ஆனா நேத்து பேப்பர்ல தான் அது வந்துச்சு. அதுக்கு என்ன மன்னிச்சிடு. உனக்கு வேற ஏதாவது உதவி தேவையா? நான் ஒன்னும் இங்க உதவி தேடி வரல, வேலை தேடி தான் இங்க வந்தேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுற. அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக தான் சொல்றேன். உன்னை தேவடு காத்துக்கிட்டே இருக்க முடியாது.
எனக்கு இதுல அனுபவம் இருக்கு. வேணும்னா இதை பாருங்க. அயர்லாந்துல எங்கிருந்து வர? கால்வே. டப்ளின்ல தான் இருந்தேன். என்னோட அம்மாவும் கேல்வே தான். நீ ரொம்பவே அழகா இருக்க. அதோட வேலையும் நல்லாவே செய்வேன். I wish I was in Kerry only for a night in Ballygrand. I would swim over the deepest ocean, my love to find. My boyhood friends and my own relations have all passed on now, like the melting snow. என் பாட்டை கேட்டா அயர்லாந்துல இருக்கிறவங்க சண்டையை நிப்பாட்டிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா உனக்கு நிறைய பாட்டு தெரியுமா? குழந்தைங்க தெருக்களுக்குள்ள எலும்பும் தோலுமா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க தன்னோட 11வது வயசுலயே ஒரு வயசானவனுக்கு வாக்கப்பட்டு தான் வாழ்க்கையவே இழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. தான் வாழ்க்கையை ஒரு மிருகம் போல வாழ்றாங்க, சீரழியறாங்க. அப்பா பொண்ணு புள்ள எல்லாரும் படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க. பிச்சைக்காரன் சுதந்திரமா தெருவை சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி குணம் இருக்கிற மனுஷங்களை நாம வெறும் ரத்தமும் சதையுமா தான் பார்க்கணும். அதிகாரிகளுடைய கட்டளையை எப்பவும் நீங்க ஏத்து நடந்துக்கணும். அந்த பீக்கி பிளைண்டர்ஸுக்கும் அவங்களுக்கு எதிரான மார்ஸ்லெஸ் கேங்குக்கும் பிரச்சனை பல நாளா போய்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேர் நாக்க அறுத்தாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்க யாராவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த தவறால சில வருஷங்கள்ல இங்க யுத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நாம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நீங்க எல்லாரும் அதுக்கு துணையா இருக்கணும். போட்டிருக்க உங்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை செய்யுங்க. அந்த ஐஆர்ஏ ஃபீனியன்ஸுக்கும் அந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் நாம யாருங்கிறத காட்டணும். இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லா குற்றங்களுக்கும் உங்களோட துணை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். புழுக்கள் மாதிரி தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்களை ஒரு பட்டாம்பூச்சியா மாறி தன்னோட கொள்கைகளை இங்க பரப்புறதுக்கு முன்னாடியே அவங்களை இந்த நாட்டை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும். ஒருத்தரையும் விடக்கூடாது. எல்லாரும் நம்ம எதிரிங்க தான். இங்க இருக்கிற 3 பிரச்சனைகளை ஒரே அடியா ஒழிக்கிறது தான் என்னோட முதல் லட்சியமா இருக்கும். அதுக்கு கடவுளும் துணை இருப்பாரு. உங்க யாரு மேலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என் நம்பிக்கைக்கு தகுதியான எல்லாரையும் நானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க தான் நான் சொன்னவங்க. உங்களை விட ரொம்ப ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப நல்லவங்க, கடவுளுக்கும் குடும்பத்துக்கும் பயந்தவங்க. இப்ப சூரியன் மறைய போகுது. ஆனா நாளைக்கு இவங்க யாரும் யூனிஃபார்ம் போடாம அந்த தெருக்கள்ல சுத்தி கண்காணிக்க போறாங்க.
இத கடவுளே தடுத்தாலும் நான் விட போறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க சீக்கிரம் வந்துருவாங்க. சாரி மிஸ்டர் ஷெல்வி, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. உங்க வழியில தடையா இருக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க ஷெல்வி? எப்படி தெரியுது? என்னடா அது, தியேட்டர்ல ஆளே இல்லைன்னு பயப்படாதீங்க. யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உட்காருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற விஷயம் உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும்ல. எங்க போறோம்? திரும்ப வா. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? மூடிட்டு வாடா. நீங்க கை வைக்கிறது ஷெல்பி குடும்பத்தால மேல. விடுங்க. ஆர்தர் ஷெல்பி, பீக்கி பிளைண்டர்ஸோட மூத்தவன் நீதானே? என்ன பாரு, இதை வச்சுதான் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்களா? கன்னு வச்சுக்கலாமே, ஏன் கன் இல்லையா? கத்திய மட்டும்தான் என் இடுப்புல நான் வச்சுக்க முடியும். மிஸ்டர் ஷெல்பி, என்னை பத்தி நான் உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டல்ல? இந்த உலகத்திலேயே ஒருத்தங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மை பேசுறவங்கள. திருடுனது எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கீங்க? திருட்டா? எதை சொல்றீங்க? உன்கிட்ட மறுபடியும் கேட்கிறேன், இந்த கொள்ளைய பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லிட. எதை சொல்ற? நீ என்கிட்ட எதை கேட்கறன்னு கூட தெரியல. உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து என்னதான் வேணும்? ஏய், என் 35 வருஷ சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஒருவேளை நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்னு தெரிய வந்தா உன்னோட மூச்சை நிறுத்திடுவேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல. எனக்கு தெரியும். ரத்தம் வர்ற அளவுக்கு காயப்பட்ட உன்னோட கண்கள்ல பயம் தெரியுதே தவிர குற்ற உணர்ச்சி இல்ல. நிச்சயம் உன்னால அதை செஞ்சிருக்கவே முடியாது. உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற பவருக்கு நான் உன்னையும் உன்னோட கேடு கெட்ட அந்த குடும்பத்தையும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்னால இல்லாம பண்ண முடியும். இல்லைன்னா இப்படி பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாம். என்ன காலையிலேயே ரொம்ப பரபரப்பா? என்ன காலங்காத்தாலேயே கூட்டம் அலமோதுது? தெரியல, எல்லாரும் ஆண்ட்ரஸ்க்கு போறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டுதலா? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. செயின்ட் ஆண்ட்ரூஸ்ங்கிறது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட். லூஸ் விளையாடுறாங்க. அங்க முன் வரிசை நிரம்புறதே அந்த கோலிக்காக தான். அவன் அப்படி விளையாடுவான். ஹலோ, எனக்கு ஒரு பாட்டில் ரம் எடு. நீங்க பாரு, சரக்கு குடுக்கறது தவிர வேற எதுவும் பேசாத. முழு பாட்டில் வேணுமா? ஆமா. ஒயிட்டா டார்க் ரம்மா? ஏதோ ஒண்ணு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 தானே வேணும். ஓகே.
ஹரி உங்களை பார்த்து ஏன் அப்படி சொன்னா? நீ ப்ராஸ்டிடியூட்டா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீ வந்திருக்கிற இடம் தப்பு. அப்போ இவங்களை பத்தி தான் என்கிட்ட சொன்னீங்களா? பாரு கிரேஸ், நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதுக்காக தான் நான் சொன்னேன். நீ எடுத்து கொடுக்கும்போது இங்க வர கஸ்டமர்ஸ் உன் மேல கண்ணை வச்சுட்டாங்கன்னா அவங்க உன்னை அடையறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தயங்க மாட்டாங்க. உன்னோட அதிர்ஷ்டம் இப்பதான் பிரான்ஸ்ல இருந்து வரான். நல்ல டாமிக் யாரும் தேவைப்படலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். வலிக்குது. ஜான், கண்ணை சுத்தி இருக்கிற ரத்தத்தை துடைக்கலாம்ல? என்ன எனக்கு ஆர்டர் போடுறியா? நான் ஒரு ட்ரைன்டு நர்ஸ். என்னால சிரிக்க கூட முடியல, முகமெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்க்காக நீ சர்ச்சுக்கு போன விஷயத்த இன்னும் மறக்கலன்னு தான் நினைக்கிறேன். கத்துக்கணும்னு ஆர்வத்துல தான் அங்க போனேன், ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கு என்ன வச்சு பயிற்சி எடுக்கிறியா? ரொம்ப பேசினா உன் கழுத்துல சுருக்க மாட்டிடுவேன். கொடு, நான் பாக்குறேன். ஒண்ணுல அதை பிடி, அதை கொடு. சர்ச்சில் தான் பிரிங்கன் ஹாமுக்கு அவன் அனுப்பி வச்சதா சொன்னான். இதுல மொத்த நாடும் ஆர்வம் காட்டுதுன்னு, அதுவும் எவனோ ஒரு தாடிச்ச கொள்ளைக்காக. நமக்கு அவன் உதவுறன்னு சொன்னான். போலீஸ நம்ப முடியாது. அவன் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கான். அவன் அப்படியே உன்ன மாதிரிதான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்மளை கண்காணிக்க சொல்றான். நான் சொன்னல, பொறுமையா. நான் தான் சொன்னனே குடும்பத்தோட பேசி முடிவெடுக்கலான்னு. இப்ப பாத்தியா? என்ன யோசிக்கிற? நம்ம கிட்ட எந்த ட்ரக்கும் இல்ல, யாருக்கிட்டையும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எதை மறைக்கிறான்? எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு எப்பவோ ஒரு முடிவை சொல்லிருப்பேன். I am just a young girl. I have just come over from the country where they do things big. And amongst the boys, I've got myself a lover. And since I have a lover, I don't care a fig. The boy I love is up in the gallery. The boy I love is looking at me. Can't you see him standing there, waving his handkerchief, as merry as a robin that sings on the tree? போருக்கு அப்புறம் இங்க பாட்டு சத்தமே கேட்கல. நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியல ஹரி. சரி, அண்ணன் ஆத்தர போலீஸ் கூட்டிட்டு போய் என்ன விசாரிச்சாங்க? வேலை முடிகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் பாலிடிக்ஸ்குள்ள நுழையிற. டாமி என்ன சொன்னான்? அவன் எதுவுமே பேசல. என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஆமா, எனக்கும் தெரியும். அவனுக்கு சண்டை போறதுக்கான களம் கிடைச்சிட்டா அவனை யாருமே தடுக்க முடியாது. நம்ம விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. கொல்ல முயற்சி பண்ணுவான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் நீ கூட இருக்கியோன்னு சில சமயம் தோணும். ஒரு நாள் டாமியும் நானும் ஒரே விஷயத்துக்காக போராடுவோம். குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா.
யாரோ என்ன பின்தொடர்றாங்க. நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுருங்க. என்ன உயிரோட விட்டுருங்க. என்ன பண்ற? வீட்டுக்கு போ. எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுக்கு போடான்னு சொன்ன. முதல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. விட்டுருக்க சொல்றேன். சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு போ. என்கிட்டயே கத்திய காட்டுறியா? கொலை பண்ணிட்டான். பட்ட பகல்ல ஒருத்தனை கொன்னுட்டு தான் ஒரு பைத்தியன்னு சொல்லிக்கிறான். ஐயோ பாவம் அவரு. அவனை சும்மா விடக்கூடாது. பாவம் இந்த மனுஷன். உயிரோட இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு பாரு. 4 மணி நேரத்துல நம்ம போயிருக்கோம். சரி, இதுல எந்த பத்தி தெரியுமா? என்ன சொல்ற? நீங்க எது செய்யறதா இருந்தாலும் அதை யோசிச்சு பொறுமையா முடிக்கணும். மாநில செயலாளர் இவர் கேம்பலோட சீஃப் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் சர்ச்சில், உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்குது சொல்லி என்ன கவுத்துடாத. இருந்தாலும் தொப்பி நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது நீர்நாய் தோல். சரி, எதுக்காக என்ன பார்க்க வந்த? நான் ஒரு டீமை ரெடி பண்ணியிருக்கேன் சார். அவங்க மொத்த சிட்டிலையும் கலந்துருக்காங்க. என்ன நடந்தாலும் உடனே தகவல் வந்துடும். அதோட நம்ம தேடுற குற்றவாளியை பத்தியும் விசாரிக்கிறேன். சீக்கிரம் கிடைச்சிடுவான். நீ பெல்ஃபாஸ்டுக்கு போய் நான் சொன்ன வேலையை விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புற. அது ஒரு எலி பொந்து சார். சரி, அந்த கன்னை திருடினது யாரு? ஃபீனியன்ஸா இல்ல கம்யூனிஸ்டா? அது IRA ஃபீனியன்ஸா இருந்தாலும் இல்ல ரவுடித்தனம் பண்ற கம்யூனிஸ்டா இருந்தாலும் திருடின கன்ஸ் அவங்களால ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. நிச்சயம் அந்த கன்ஸையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் நான் கண்டுபிடிப்பேன். எனக்கு நீங்க கொடுத்துருக்கிற வேலையை இப்ப வரைக்கும் நான் சரியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிதான், நீங்க திறமையான ஆளுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க மிஸ்டர் கேம்பல். இது இங்கிலாந்து, பெல்ஃபாஸ்ட் கிடையாது. காத்துல காகிதங்கள் மிதந்து வரா மாதிரி இப்ப பணங்கள் மிதந்து வருது. திருட்டு போன கன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஏதாவது செய்யலனா கன்னு விற்பனைக்குன்னு விளம்பரம் கொடுத்து எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல சடலங்கள் மட்டும்தான் இருக்கும். எல்லாரையும் புதைக்கிறதுக்கு பெரிய குழிகள் தேவைப்படும். அதுல இருந்த எல்லா கன்னும் எனக்கு திரும்ப தேவை. அங்கிள் சார்லி, பேசலாமா? கப்பல்ல தானே இருக்கேன், நிலவில் இல்லையே. இதை நம்ம கேஸ் ஸ்ட்ரீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பேங்குக்கு முன்னாடியே விட்டுட்டு வந்துடணும். அங்க இருக்கிற ரயில்வே மேன் இதை கண்டுபிடிச்சு எடுத்துக்குவான். அப்படித்தானே பண்ண போறோம். என் மனசை மாத்திக்கிட்டேன். என்ன பண்ண போற? நாம இதை பத்தி வேற வழியில யோசிச்சாகணும். கர்லு கிட்ட சொல்லி பழைய புகையிலையை இதுல ஏத்திக்கோங்க. எவ்வளவு சிகரெட் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த கப்பல் உங்க யாட விட்டு நம்ம பிளான் முடிகிற வரைக்கும் வெளியில வரக்கூடாது. நீ என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? தெருக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதை நம்ம கிட்ட இருந்து அடிக்கிறதுக்கு ஒரு படையை திரண்டு வரும். எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எதுக்காக? நமக்கு ஏற்பட்ட வலி அவங்களுக்கும் ஏற்படணும். அதோட இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி இது ஒண்ணு மட்டும்தான். நீ அவன மாதிரியே இருக்க. உங்க அப்பா மாதிரியே நீயும் யோசிக்கிற. நீ என்ன யோசிக்கிறேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. போலீஸால நம்மளை கைது பண்ண முடியாது. நான் யாருக்கும் சேவை செய்ய விரும்பல, சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதனால இன்னொரு யுத்தமே வரலாட்டாமே. சொன்ன மாதிரியே செய்யுங்க. இது பீக்கி பிளைண்டர்ஸோட ஆர்டர்.
இப்போ பொசிஷன் என்ன? நான் உள்ள போயிட்டேன் சார். அவனை நீ பாத்தியா? இங்க இருக்கிறவங்களோட வாழ்க்கைய நினைச்சா அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பீக்கி பிளைண்டர்ஸ்க்கு யார் தலைவன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பிடிச்சவனால எந்த பிரயோஜனம் இல்ல. அவன் ஒரு மிருகம். ஷெல்வி ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்றது மூத்தவன் ஆர்த்தர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையான தலைவன் தாமஸ் தான். துணிச்சல் காரணமா போர்ல 2 தங்க போர் ஜெயிச்சிருக்கான். அவங்க மேல ஆர்வம் ஆயிட்டு போல. என்ன நடந்தாலும் ஏன் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். ஊருக்குள்ள புத்தக தயாரிப்பாளர்னு சொல்லி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட வீக் ஆக்கிக்கிட்டு இருக்கான். நிச்சயம் ஐயாரியாக்காக அந்த கன்ஸ் அவன் வெளியில எடுப்பான். உன் சொந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு எந்த முடிவையும் எடுக்காத. நல்லா விசாரிச்சு முடிவெட. பகை நான் சொன்னீங்க. என்னோட விசாரணையினாலதான் அந்த ஐயாரியே என்னோட அப்பாவை கொலை பண்ணாங்க. அவங்க கிட்ட கன்ஸை பார்த்தேன்னா இந்த சீரியல் நம்பர் அதோட பொருந்துதான்னு செக் பண்ண. உன்னோட அப்பா ஒரு நல்ல ஆபீசர். அவரோட நான் ரொம்ப நாள் வேலை செஞ்சிருக்கேன். அவர் இருந்திருந்தா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு. டனி, உனக்கே தெரியும் நீ கொன்னவன் ஒரு இட்டாலியன். அங்க நின்று கண்காணிக்கிற 2 பேரும் அவனோட பிரதர்ஸ். அவங்களுக்கு முன்னாடி இப்ப நான் இதை செய்யாம விட்டா நிச்சயம் அவங்களே உன்னை அறுத்துப்பட தயங்க மாட்டாங்க. அதனால உனக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். இட்டாலியன்ஸ்க்கும் நமக்கும் இடையில போர் வெடிக்க கூடாதுங்கிறதுக்காக, அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக என் உணர்ச்சிகளை கொன்னுட்டு தான் இதை செய்ய போறேன். அவங்க தான் அதுக்கு சாட்சி. நான் சாவை பத்தி கவலைப்படல டாமி. ஆனா இப்படி வாழறதுக்கு ஒரேடியா செத்துடலாம். உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா தோழா? நீ என் ரோசியா பசங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை வாங்கி கொடு. ஆஸ்டின்ட்ட சொல்லி பிஎஸ்சி ஃபேக்டரியில ஒரு வேலை. அங்க வேலை கிடைச்சிட்டா நிம்மதியா வாழ்வாங்க. ஒரு சராசரியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். பயத்துல வாழற இந்த வாழ்க்கை, பயத்துல வாழற வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசை. ஒவ்வொரு நாளும் பயத்துல சாகிறதுக்கு உன் கண்ணு எடுத்து ஒரேடியா என்ன கொன்னுடு. அந்த படகு எனக்காகவா வருது? உன் பாடியை சிட்டிக்கு வெளியில கொண்டு போகணும் டானி. இதுதான் புது சட்டம், தெரியும்ல? பாரு, என்ன இந்த சேத்துல புதைச்சிடாதீங்க, சரியா? எனக்கு சத்தியம் பண்ணு. என்ன மலையில அடக்கம் பண்ணி அத ரோசி கிட்ட சொல்லிடு. நீ ஒரு நல்ல மனுஷன், நல்ல சோல்ஜரும் கூட. எஸ் சர்ஜன் மேஜர்.
இனி உனக்கு நல்லதே நடக்கட்டும். நீ எங்க போயிருந்த? நாம ஜெயிச்சிட்டோம். அந்த மோனகன் பாய் நம்மள நஷ்டமாக்கிடுச்சு. தெரியும், அதுவும் வெற்றிதான். இந்த செய்தி அப்படியே பரவும். அடுத்த தடவை இந்த மாயாஜால வித்தைய மொத்த கேரிசனும் தெரிஞ்சுக்கணும். பெட்ல நம்ம குதிரை எப்படி ஜெயிச்சு. Small Heath. And you know what? The horse will win again. And the third time we do it, we'll have the whole of Birmingham betting on it. 1,000 quid bet on the magic horse. And that time, when we are ready, the horse will lose. Think about it. You okay, Danny? I'm still in shock. Are you sure this isn't heaven? If it was heaven, what would I be doing here? Tommy wanted you to think it was real. Try and knock some sense into you. A shell full of sheep brains, so it's pretty bad. Ah, it was meant to. So where are you taking me? London. Tommy has a little job for you. Give you a chance to say thanks. You're a Peaky Blinder now, Danny. Bad week. Oh, there was no moon last night. I checked. Did you do the right thing? Yes, I did the right thing. Take a little walk to the edge of town and go across the track.